வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தில் இருந்து வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்முடைய சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாஜகவின் நினைப்பது மரண அடி விழுந்துள்ளது. செந்தில் பாலாஜி ஜாமீனால் ஜோதிமணிக்கு பார்த்தீங்கன்னா உற்சாகம். அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்திற்கு எல்லோருமே பணிந்து விடுவார்கள் என்று பாஜகவை நினைப்பது மரண அடி விழுந்துள்ளது. 15 மாத கால சமரசமற்ற கடும் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி இது. முன்னாள் அமைச்சரும் செந்தில் பாலாஜிக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கரூர் எம்பி ஜோதிமணி பார்த்தீங்கன்னா, சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்து நடவடிக்கையும் எதிராகவும் ஜாமீன் வழங்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றம் நீதிபதி அபய் SAO தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வந்த நிலையில் இதற்கான தீர்ப்பு இன்று தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஜாமீன் வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 15 மாதங்களாக மேலாக சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற வழக்கில் விசாரணை குற்றவாளியாக இருந்த செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து திமுக மற்றும் இந்திய கூட்டணி கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடி வராங்க. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது குறித்து கரூர் எம்பி ஜோதிமணி பேசும்போது, செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்த மிகுந்த மகிழ்ச்சி. 15 கால சமரச சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி எவ்வளவோ தனிமை துயரத்தை தாங்கி அசைக்க முடியாத மன உறுதியோடு எதிர்கொண்டு ஈடு இணையற்ற இந்த வெற்றியை செந்தில் பாலாஜி பெற்றுள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து அமலாக்கத்துறைகள் கைது செய்யப்பட்டு அநீதியாக அவர்கள் அடிப்படையில் உரிமைகள் கூட மறுக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு இந்திய கூட்டணி தலைவர் கூட சமரசம் செய்து கொள்ளாமல் சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்கள் வந்திருக்காங்க என்பதும் மகிழ்ச்சி. அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர்களை அநீதியான முறையில் கைது செய்து வந்திருக்காங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் கடுமையான எதிர்ப்பையும் எதிர்கொண்டுள்ளது. குறிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கில் MLAs சட்டமே கடுமையாக கேள்வி உள்ளாக்கப்பட்டது. இனியாவது அமலாக்கத்துறை பாஜகவினரை கைப்பாவையாக செயல்பட விட்டுவிட்டு பொதுமக்களின் வரி பணத்தில் சம்பளம் பெறுகிற ஒரு அரசாங்க நிறுவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்திற்கு எல்லோருமே பணிந்து விடுவாங்கள் என பாஜக நினைப்பது இந்திய கூட்டணி மரணடி கொடுத்துள்ளது. இந்த கடுமையான காலகட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அசைக்க முடியாத ஆதரவை செந்தில் பாலாஜிக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கும் அவர் துணை நின்ற இந்திய கூட்டணி தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.